பழனிசாமி அதிமுகவை முழுவதுமாக பாஜகவிடம் அடகு வைத்து விட்டதாக அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சித்துள்ளார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் திருமுனை பிரச்சார கூட்டம் தூத்துக்குடி காந்தி சிலை முன்பாக நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஒன்றிய அரசின் நெருக்கடிக்கு மத்தியிலும் முதலமைச்சர் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை முழுவதுமாக பாஜகவிடம் அடகு வைத்து விட்டதாக விமர்சித்துள்ளார். 100 நாள் வேலைக்கு நிதி கொடுக்கல. இப்படி எல்லா நிதியும் கொடுக்காட்டாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்க என்ன அச்சுறுத்தல் பண்ணாலும், என்ன அடக்குமுறை கையாண்டாலும், நீங்க என்ன அளவுக்கு இந்த ஆட்சியை, அரச அமைச்சர்களை, எம்எல்ஏக்களை மிரட்டினாலும் நான் எதுக்கும் அடிபணிய மாட்டேன். தமிழ்நாடு தலைகுனியாது, இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியும் தலைகுனிய மாட்டோம் என்று துணிஞ்சு நின்று இன்னைக்கு தேர்தலை சந்திக்கணும். ஒன்றிய அரசின் அடக்குமுறைக்கு அடிபணியல. அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு முக்கியமான கட்டம். அதிமுக என்ன பண்ணுது? மொத்தமா அதிமுகவை பாஜக அடகு வச்சுட்டாரு நம்ம எடப்பாடியா. அடகு வச்சாச்சு, அவ்வளவுதான். அவருடைய அதிமுக மந்திரிகளுடைய குடுமி, எடப்பாடி குடுமையில யார் கையில? மோடி கையில. எப்பவுமே உள்ளே வேலைதான் நீங்க ஆட்சி நடத்திட்டு இருந்தீங்க. போன ஆட்சியிலையும் ஜெயலலிதா அம்மையாரு உதய மின் திட்டம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டு, நமக்கு ஜிஎஸ்டிக்கு கையெழுத்து போட மாட்டேன்ட்டு எதுவுமே ஒத்துக்கல. ஆனா அந்த அம்மா மரணத்துக்கு அப்புறம் எடப்பாடி எல்லாம் கொண்டாங்க கை போடுறேன், எனக்கு சேரை மட்டும் காப்பாத்தி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அடிமை ஆட்சி நடத்தினான் இந்த எடப்பாடியார். கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.